புதினா வேர்க்கடலை சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பச்சை வேர்க்கடலை வந்து எடுத்து குக்கரில் போட்டு உப்பு போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு குக்கரை எடுத்து பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்குங்க. அப்புறம் வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனோடனே தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, புதினா எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு வந்து ஊற்றுங்க அதில். அதுக்கப்புறம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வேர்க்கடலை வேக வச்ச வேர்க்கடலை வந்து எடுத்து அந்த மசாலாவோட போட்டுக்கோங்க. அது கிண்டிட்டு அதுக்கு தேவையான மசாலா வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கல் உப்பு போட்டு கிண்டிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கணும். கொதித்த உடனே அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. அரிசி போட்டு அரிசியும் தண்ணியும் சமமானவுடனே தம் போட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சு மேலே ஒரு தண்ணி நான் வச்சு தம் போட்டதுக்கப்புறம் ரைஸ் ரெடி ஆகிடும். இது குக்கர்லேயும் செய்யலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டால் இதேமாரி ரெடி ஆகிடும்.